ஹலோ வணக்கம். பாருங்க, இன்னைக்கு எங்க வீட்ல வந்து தோசை. நானே அரைச்ச மாவு. ஓகேவா? டேஸ்ட்டா இருக்கும். அது மாதிரி பீன்ஸு, கேரட், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். அது சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். அதில மாங்காய் ஒண்ணு போட்டுருங்க. போட்டு எப்பயும் போல சாம்பார் வைக்கிற மாரி வைங்க. அருமையா இருக்கும். எல்லா காய்களும் போட்டு, மாங்காவும் போட்டு, சிறு புளி ஊத்துங்க போதும். சூப்பரா இருக்கும். நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ, ஒரு வேலை மட்டும் பார்க்கக்கூடாது. தோசை ஊத்திட்டு இருக்கோமா, சரி 2 பாத்திரத்த விளக்குவோன்ட்டு பாருங்க நான் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன்னு பாருங்க. தோசை ஊத்திட்டு, பாத்திரம் கழுவுவேன். அப்புறம் அடுப்படியெல்லாம் அந்த லைன் எல்லாம் தொடச்சு விடுவேன். இப்படி நான் வந்து ஒரு வேளை மட்டும் பார்க்க மாட்டேன். ஓகேவா? தண்ணி தண்ணி விட்டுருவேன். நல்ல தண்ணி வந்து மினரல் வாட்டரு அந்த சுவிட்ச போட்டு விட்டுருவேன். சின்ன சின்ன வேலைகள நம்ம வந்து ஒவ்வொரு வேலையா செஞ்சுக்கிட்டே நம்ம செஞ்சிரணும். புரியுதுங்களா? அடுப்படி விட்டு நம்ம வெளிய வரப்போ அடுப்படி கிளீனா இருக்கணும். அந்த மாரி பண்ணிக்கணும். பாருங்க தோசை நல்லா சுட்டு சூப்பரா வருதுங்க. புழுங்கரிசி தாங்க நான் போடுவேன். இட்லி அரிசி அதெல்லாம் போட மாட்டேன். புழுங்கரிசி போட்டு, கொஞ்சம் உளுந்து போட்டு, கொஞ்சம் வெந்தயம் போடுவேன். அவ்வளோதான். சூப்பரா இருக்கும். செஞ்சுட்டு இந்த பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லா தொடச்சிட்டேன். ஏன்னா நேத்து மாவு ஆட்டுனப்போ அந்த கிரைண்டர் இதா இருக்குமா, செஞ்சுட்டு எல்லாம் ஓர்ஸ் பண்ணிட்டு அடுப்படியில ஓர்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்க. நீட்டா இருக்குங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையா செய்றப்பயே நம்ம இன்னும் 2 வேலைய சேர்த்து செய்யணும். சேர்த்து செஞ்சோம்னா, நமக்கு வேலை குறையும். புரியுதுங்களா? ஒரே டயத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஹாயா வந்து உட்காந்து தோசை சாப்பிட்டுக்கிட்டு, டிவி பார்த்துட்டு, செல்ல நோண்டிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். அதனால ஒரு வேலை செய்றப்ப அடுத்தடுத்து அங்க பக்கத்துல என்னென்ன வேலை இருக்கோ, அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.